அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ராபியாஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா மந்த்லி ஷாப்பிங். வீட்டில் என்னென்னா ஜாமான் இல்லை, சரி அதை போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்றைக்கி தான் தேதி 1 பிறக்குது. திடீர்னு 31 30 போய் நின்றது. நாட்கள் ஓடுறது தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி வேகமாக ஓடிட்டுருக்கு ஒரு நாளும். நம்ம எவ்வளோ தான் சிக்கனமாக செலவு பண்ணணும், சிக்கனமாக ஜாமான் வாங்கிட்டு வந்து சிக்கனமாக சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் யோசித்து சிக்கனமாக குடும்பம் பண்ணலான்னு பார்த்தா அந்த சிக்கனம் மட்டும் வரவே மாட்டேங்குது. எங்கள் வீட்டில் சிக்கனமே கிடையாதுங்க. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, சிக்கனமாக குடும்பம் பண்ணணும்னு நினப்பேன். பட் ஆனால் பிள்ளைங்க இருக்கோல, அதுக்கு ஏதாவது ஒன்று வாங்குற மாதிரி இருக்கும். ஸ்நாக்ஸே சொல்லுங்களேன், ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கே வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம போய் ஸ்வீட் பேக்கரியில் போய் நிற்கிற மாதிரி இருக்குது. ஹஸ்பண்ட் பார்த்து செலவு பண்ணுன்னு சிக்கனமாக காசு கொடுத்தாலும் அந்த சிக்கனத்தில் நம்ம சிக்கனம் பண்ணுங்கிற மாதிரி மனசு நினைக்குது. பட் ஆனால் பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் சிக்கனமாக பண்ண முடிய மாட்டேதுங்க. எல்லாம் யோசித்து வீட்லேயே பேப்பரில் எழுதிட்டு போகிறோம். ஆனால் அங்கே போய் மறந்துடுறோம். வீட்டில் ஒரு சில ஜாமான்லாம் இருக்குது, பட் அதையே சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறோம். அந்த மாதிரியே இருக்குது. நீங்களும் அப்படி தானா? பார்த்து வீட்லேயே எழுதிட்டு வந்த பொருள்லாம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் 2-3 ஐட்டம் வர வீட்லேயே விட்டாச்சு. இல்லை, அப்புறம் பெட்டி கடையில் போய் நின்று அதையும் போய் வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது. நான் எங்கள் ஊரில் இருக்கிற ஆனந்த பஜாரில் தான் இந்த மந்த்துக்குள்ளே மளிகை ஜாமான்லாம் வாங்கியிருக்கேன். என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். கோதுமை மாவு, மஞ்சள் தூள், நாட்டு சர்க்கரை, வெள்ளை கொண்டக்கடலை, ஜாம், மேகி, சிக்கன் மசாலா, குழம்புத்தூள் மசாலா, பஜ்ஜி மாவு. இப்போ ஸ்கூல் லீவு 3 days, அதுக்கு தகுந்த மாதிரி குலோப்ஜாம் செய்ய போகிறேன். அந்த குலோப்ஜாமும் வாங்கியிருக்கேன். அது ஒன்று வாங்கினா 1 ஃப்ரீ, அந்த ஆஃபரில் இருந்தது. அதையும் தூக்கியாச்சு. அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் செய்யணும். செஞ்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. சக்கரை பொங்கலையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெல்லம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாசிப்பருப்பு, வெந்தயம், பிஸ்கட், இது மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கியாச்சு. அதெல்லாம் அந்தந்த டப்பாவில் ஸ்டோரேஜ் பண்ணியாச்சு. உடனே ஸ்டோரேஜ் பண்ண மாட்டேன். வாங்கிட்டு வந்து ரொம்ப டயர்டாகி அன்றைக்கி ஃபுல்லாக டே போயிடும். மறுநாள் தான் நான் ஸ்டோரேஜ் பண்ணுவேன். ரொம்பலாம் வாங்க மாட்டேன். 1/2 கிலோ 1 கிலோ மட்டும் தான் வாங்குவேன். ரொம்பலாம் வாங்கினா கொஞ்சம் நம்தா மாதிரி போயிடுது. அதனால் அப்பப்போ வாங்கிக்கிறது. அப்பப்போ வாங்கிக்க வேண்டியதுதான். ரொம்பலாம் நிறையாலாம் அள்ளிலாம் ஸ்டோரேஜ் பண்ண மாட்டேன். 1/2 கிலோ 1 கிலோ அவ்வளோதான். அதிகமாக வாங்குகிற பொருள்னு பார்த்தா உளுந்து, துவரம்பருப்பு, அதுதான் அதிகமாக இருக்கும். அரிசி அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் 1 கிலோ 2 கிலோக்குள்ளே தான் இருக்கும். அது கரெக்டாக இருக்கும் எனக்கு. அப்பப்போ வாங்கி வச்சுக்கலாம். இங்கே தான் கடை இருக்குது, எப்போ வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வாங்கிக்கிறது. மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள் 3த்தையுமே நான் வருஷத்துக்கு 1 டைம் நான் அரைச்சிப்பேன். அதை அரைச்சி ஸ்டோரேஜ் பண்ணிப்பேன். ஒரு 2 கிலோ 3 கிலோ அந்த அளவுக்கு நான் அரைச்சி வச்சுப்பேன். மற்றது மஞ்சத்தூள் மட்டும்தான் நான் கடையில் வாங்குவேன். இந்த மிளகா மட்டும் நான் காய வச்சு ஸ்டோரேஜ் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.